ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 டே 57 இன்றைய நாளுக்கான ரிவ்யூவை பார்க்க போறோம். எபிசோடு டெலிகாஸ்ட் ஆகல, அதுக்குள்ள என்னம்மா அப்படின்னு கேமீங்க. நான் 24/7 லைவ்ல பாத்துட்டேன். ஏன்னா எல்லாரும் பார்த்துட்டு 10:30 மணிக்கு நான் போஸ்ட் பண்ணி அதை நீங்க 10 பேர் கூட பார்க்காம இருக்கிறதுக்கு 24/7ல கொஞ்சம் விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விட்டேன். ஸோ இன்றைய நாள் மண்டே நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த நாமினேஷன்ல எல்லாரையும் நிப்பாட்டி வச்சு ஒரு கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் விடியிறப்ப பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு நல்லா அமைஞ்சிருச்சு அப்படின்னா, இருங்க நாங்க மன உளைச்சலை நாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அப்புறமா எல்லாருமே மனசு நிறைய வன்மத்தோடைய அந்த நாள் முழுக்க பயணப்படுவாங்க. அந்த வாரம் முழுக்க கூட சில பேருக்கு நடக்கும். அப்படிதான் இன்னைக்கும் நாமினேஷன்ல யார் யாரை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு டாஸ்கா அமைந்தது. ஸோ ஓப்பன் நாமினேஷன் இந்த தடவை, அதாவது யாரை நாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவரை நேரடியா உங்களுடைய எதிரில் நிப்பாட்டி வச்சு இதனாலதான் உங்களை நாமினேட் பண்றேன் அப்படிங்கறத மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுங்க, மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் ஒரு வாய்ப்பை கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சும்மா லிவிங் ஏரியால இதனால நாமினேட் பண்றேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பிக் பாஸ் உடைய அந்த கன்ஃபெஷன் ரூமுக்கு போய் எல்லா காரணத்தையும் போட்டு புட்டு புட்டு வச்சு நாமினேட் பண்ணுவாங்க. பட் இந்த தடவை மூஞ்சிக்கு நேரா சொல்றப்ப நிறைய பேருடைய வன்மம் வெளிப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். பட் அதிகப்படியா நான் எதிர்பார்த்த மாதிரியே மஞ்சரி 6 ஓட்டுகளை பெற்று இந்த வார நாமினேஷனில் முதலிடத்தில் இருக்கிறார். எஸ், ஸோ அவர் தான் அதிகப்படியான ஓட்டுகள். அதுக்கப்புறம் பவித்ரா, ஆனந்தி, ரஞ்சித், முத்துக்குமரன், அப்புறம் ராணவ், ரயான், இந்த மாதிரியான எல்லா சாச்சனா கூட 2 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வார நாமினேஷன்ல ஓட்டுகள் வாங்கி லிஸ்ட்ல வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இந்த வாரத்திற்கான தலைவனா தலைவியா அப்படிங்கறதெல்லாம் போன வார டாஸ்க். இந்த வீட்டுக்கான தலைவன் யாரு அப்படிங்கறதுக்கான டாஸ்க் தான் நடந்தது. அதுல ஜெஃப்ரியும் சாச்சனாவும் மோதினாங்க. ஒரு கட்டத்துல ஜெஃப்ரி என்ன முடிவுல இருந்தார் அப்படின்னா, போன வாரம் எப்படியாவது சாச்சனாவுக்கு விட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவர் போன வாரம் நடந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல வின் பண்ணிட்டு ஒரு பெரிய ஆயுதத்தை கையில வச்சிருக்கிறாரு. அதை யூஸ் பண்ணி அவர் என்ன வேணாலும் பண்ணலாம். அது இல்லாம இந்த கேப்டன்சியும் இருக்கிறப்ப யாராலையும் அவரை நாமினேட் பண்ண முடியாது. அப்ப 2 பவர் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒண்ணு வேணா சாச்சனா விட்டு கொடுத்துடலாமா அப்படின்னு இருந்தாரு. பட் அவருடைய உடன் இருந்த நண்பர்கள் எல்லாருமே ஒரு போட்டின்னு வந்துச்சுன்னா அந்த போட்டியா பாருங்க, அதுல பாவம் பாக்குறதோ இல்ல விட்டு கொடுக்கறதோ அப்படிங்கறதெல்லாம் நெசசிட்டியா இருந்தா பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அன்வான்டட் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா தான் அன்பா சொன்னாங்க. வேணாம் ஜெஃப்ரி, நீ தான் ஜெயிக்கிற, நீ தான் வர்றா மச்சான், மச்சான் நீ வர்றடா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா சொன்னனால முடிவை மாத்திக்கிட்டாரு. அதன் பிறகு இன்றைக்கான அந்த டாஸ்க்ல ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா 2 பேரும் மோதினாங்க. நம்பர் பிளேட்ஸ் ஒரு ரூம் ஃபுல்லா கிடக்குது. டிஸ்பிளேல காமிக்கிற நம்பர் பிளேட்டை கரெக்டா கண்டுபிடிச்சு யார் முதல்ல வைக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ அதுல ஜெஃப்ரி கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டு, என்னன்னா சாச்சனாவும் அதே இடத்துல கரெக்டா பாத்துட்டாங்க, அவரும் பாத்துட்டாரு. பட் ரொம்ப டைம் ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அது வேக வேகமா எடுத்து டபக்குன்னு எடுத்துட்டு அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிட்டதுனால ஜெஃப்ரியோடைய ஸ்பீடு தான் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க்லயும் அவரை வின் பண்ண வச்சுச்சு. ஸோ இந்த வாரத்தின் வீட்டிற்கான தலைவனாக ஜெஃப்ரி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அசிஸ்டன்ட் கேப்டன்சி பொறுப்பையும் சாச்சனாவுக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்ல இறுதி வரை மிகப்பெரிய போராட்டத்தை கொடுத்த அந்த ஸ்போர்ட் ஸ்பிரிட்னு சொல்லுவாங்கல்ல, அதை கொடுத்த சாச்சனாவுக்காக இந்த மரியாதையை கொடுக்கும் விதத்தில் அசிஸ்டன்ட் கேப்டன்சியை கொடுத்திருக்காங்க. அதுக்காக யாரும் நாமினேட் பண்ணாமலாம் இருக்க முடியாது. கூடுதல் லாஸ்ட் டைம் எப்படி சார்ஜென்ட் பொறுப்பை நம்ம சௌந்தர்யா கவனிச்சாங்க, அந்த மாதிரி கேப்டன்சி பொறுப்பை இவங்களும் சேர்ந்து கவனிக்கிறதுக்கு ஒரு சின்ன அங்கீகாரம் இல்ல ஒரு அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். சோ இந்த 2 சிறுவண்டுகளுடைய தலைமையில இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத எல்லாருக்குமே கேள்வி. ஏன்னா லாஸ்ட் வீக் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் அது இப்படியெல்லாம் பண்ணலாம், அதுல இப்படியெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம், இந்த மாதிரியும் பிஹேவ் பண்ணலாம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி செட் பண்ணிருக்கிறாரு தீபக். இப்ப அப்படியே கான்ட்ராஸ்டா 2 சின்ன பசங்களுடைய கையில இந்த கேப்டன்சி பொறுப்பு போயிருக்கிறதுனால இதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கறத ஒட்டுமொத்தமா எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. சோ அப்படித்தான் நிறைய பேர் உங்களை மாதிரி நானே எதிர்பார்க்கிறேன். ஜெஃப்ரி துள்ளுவாரா, கரெக்டா முடிவெடுப்பாரா, பிரச்சனையை கரெக்டா கட் பண்ணுவாரா, சார்ட் அவுட் பண்ணுவாரா, சாச்சனா மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவாங்களா, இந்த தடவையா ஏதாவது பண்ணிடுவாங்களா, இந்த மாதிரியான பல கேள்விகளோட தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது போக இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஃப்ரீ டைம் அவங்களுக்கு அதிகமா கிடைச்சிருந்தது அப்படிங்கிறதுனால மதியானம் நல்லா உறங்கிய பிறகு, அதாவது உண்ட பிறகு, உறங்கிய பிறகுன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா உறங்குனா அப்படின்னா பிக் பாஸ்ல நாய் குலைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்சம் அந்த உண்ட களைப்பு தெரியாம தூங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லிவிங் ஏரியால எல்லாரும் கேதர் ஆகி கொஞ்சம் விளையாடுகள் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுல என்ன விளையாட்டு அப்படின்னா, கண்ணை ஒவ்வொரு ஹவுஸ்மேட்ஸா கட்டிக்கணும். லிவிங் ஏரியால இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கைகளை மட்டும் தொட்டு பார்த்து இது யார் அப்படிங்கறத கரெக்டா சொல்லணும். அப்படி யார் கரெக்டா கெஸ் பண்றாங்க, ஏன்னா 56 நாள் உள்ள இருந்திருக்கிறாங்க.
ஒண்ணு மண்ணா பழகிருக்காங்க இல்லையா, ஒருத்தரோட கையை வந்து கண்ணை மூடி டச் பண்ணி ஓகே இது இதுதான் இது அதுதான் அப்படிங்கறதையா நீங்க சொல்லணும் அப்படிங்கறதான் டாஸ்கா வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்லின் மட்டும் கொஞ்சம் அதிகப்படியா யாரு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு ஒரு ஃபன்னான டாஸ்கா வந்து போயிருக்கு. இதை தாண்டி இந்த வாரத்திற்கான மளிகை பொருட்களுக்கான டாஸ்க்கும் வந்து அவர்களுக்கு நடந்திருக்கு. அதுலயும் வந்து ஓரளவுக்கு கணிசமான அமௌண்ட்களை அள்ளி அந்த டாஸ்க்லயும் வந்து கொஞ்சம், ஏன்னா ஓரளவுக்கு அப்புறமா வந்து இதாயிட்டாங்க, ரொம்ப சோத்தை வந்து குறைச்சி இவங்க வந்து போற வர இடங்கள் எல்லாம் வந்து சாப்பாடு கேட்கறாங்க. அதனால பிக் பாஸ் டீமே வந்து பாத்தீங்கன்னா மளிகை சாமான் ரொம்ப குறைக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வாரமும் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல சண்டே எபிசோட் முடியிறப்ப வந்து விஜய் சேதுபதி கிட்ட ஐயா பிரியாணி கொடுங்கய்யா, ஐயா 5 ஸ்டார் கொடுங்கய்யா, ஐயா பர்கர் கொடுங்கயா அப்படின்னு கேட்டுறாங்க. இதுக்கு முன்னாடி சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன் அவர்கள் கிட்ட இந்த மாதிரி கேட்கறதுக்கு யாருக்கும் அவ்வளவு தைரியம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவராங்களா ஏதாவது விசேஷம் அந்த மாதிரி தீபாவளி ஏதாவதுன்னா அவங்களே பார்த்து ஏதாவது அனுப்புனா மட்டும்தான் உண்டு. பட் இந்த டீம் வந்து பயங்கரமா அட்வான்டேஜ் எடுத்து விஜய் சேதுபதி வர்றப்பெல்லாம் எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேற்று கூட வந்து பர்கர் கேட்டாங்க. என்னன்னா மக்கள் செல்வனால வந்து யாராவது ஏதாவது கேட்டா அது இல்ல நோ அப்படின்னு சொல்றதுக்கு அந்த மனுஷனுக்கு சுத்தமா சுட்டு போட்டாலும் மனசு வர மாட்டேங்குது. அதனாலதான் வந்து அவங்க கேட்கறத நீங்க கேட்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியல, நோ அப்படிங்கறதே சொல்ல முடியல, ஏதாவது ஒரு ரூபத்துல அதை எப்படியாவது கொடுத்துடணும் அப்படின்னு பாக்குறாங்க. சோ நேத்து கேட்ட பர்கர் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தருணத்தில் ஆண்டி வேலை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் இனி வரக்கூடிய வாரங்கள்லயாவது சோத்தை வந்து பிரதானமா நீங்க வைக்க கூடாது, வார கடைசியில வந்து அம்மா தாயே நீங்க கேட்க கூடாதுங்கிறதுக்காக அந்த மளிகை பொருட்களை கொஞ்சம் நல்லாவே கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்காங்க. அதையும் மீறி டாஸ்கில் இவர்கள் ஏதாவது வந்து மிகப்பெரிய சொதப்பல்களை சந்தித்தா நாங்க எப்படி உங்களை பழி வாங்குறோம் அப்படிங்கிறதுக்காகவும் டீம் வந்து தயாரா இருக்காங்க. ஸோ டே 58க்கான ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய கேமராமேன் அங்கேருந்து சொல்றாரு 7 நிமிஷம் தான் கண்டென்ட் வந்திருக்கு, இன்னும் 1 நிமிஷம் ஏதாவது முக்கி பேசிடுறாரு, 8 நிமிஷத்துக்கு போட்டாதான் பர்ஃபெக்டா வரும் அப்படின்ட்டு. நானும் வந்து எவ்வளோ விஷயங்களை இழுத்து போட்டு பயங்கரமா வந்து பண்ணிட்டேன். அப்படி பார்த்தாலும் இப்படி பார்த்தாலும் 7 நிமிஷம் தான் வந்திருக்கா. இதுக்கு மேல ஒண்ணுமே வரலையா? போன வாரம் நடந்த பிரச்சனையை கூட எடுத்து போட்டுட்டேன். என்னது பிரியாணி டாஸ்க்ல இருந்து, அப்புறம் மிட் நைட் பிரியாணி கேங்க்ல இருந்து, கோவா கேங்க்ல இருந்து, அதன் பிறகு என்னது நேத்து நடந்த பர்கர்ல வந்து கேட்கக்கூடிய விஷயத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன். ஆனாலும் வந்து அந்த கண்டென்ட் டைம் வர மாட்டேங்குதுன்னு சொல்றாங்க. இட்ஸ் ஓகே. பட் என்னுடைய கணிப்பு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டைம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா பழைய ஓல்டு ஹவுஸ்மேட்ஸ்ல இருந்து ஒருத்தர் தான் எலிமினேட் ஆகி வெளியில போவாரு அப்படின்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பினேன். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த கணக்கு வந்து பொய்யா மாறி சிவகுமார் வந்து எவிக்ட் ஆகி போயிட்டாரு. பட் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனசு வந்து பரபரன்னு அடிச்சுக்குது. உங்களுடைய மனசுல யார் வந்து வெளில போவாங்க அப்படிங்கறத கரெக்டா கெஸ் பண்றீங்க அப்படிங்கறத வீடியோ கீழே கமெண்ட்ல போடுங்க. கெஸ்ஸிங் கரெக்டா இருந்தது அப்படின்னு சொன்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரொம்ப சரியா, அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த 1 டேல கெஸ் பண்றவங்களுக்கு அட்லீஸ்ட் இல்லைன்னா வீக்கெண்ட் எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கரெக்டா கமெண்ட் பண்றவங்களுக்கு என்னுடைய தரப்புல இருந்து ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ் தரப்புல இருந்து பாத்தீங்கன்னா அன்பளிப்பாக சாக்லேட் வந்து பரிசாக வழங்கப்படும். இதான் என்னுடைய சைட்ல இருந்து முதல் அறிவிப்பா வந்து நான் சொல்ல போறேன். சரிங்களா? சோ கரெக்டா நீங்க கெஸ் பண்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட்ல பாத்திரலாம். ஆல்ரைட். சோ மீண்டும் உங்களை பிக் பாஸ் ரிவ்யூல மீட் பண்றேன். பை.